ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்ட்ரியோஸ் ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம எள்ளு மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கருப்பு உளுந்து ஆட் பண்ணுறேன். இந்த கருப்பு உளுந்து வந்து நல்லா சிவக்கிற அளவுக்கு நல்லா இதை வறுக்கணும். வறுத்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அடுத்தால இதில் 10 to 15 காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது வரமிளகா சொல்வீங்க இல்லையா, ஸோ அதை இதை கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வறுக்கணும். வறுத்து இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். அப்புறம் ஒரு கப் அளவுக்கு எள் எடுத்துக்கிறேன். எள்ளையும் நல்லா வறுக்கணும். இதுவும் வறுத்ததுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதையும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணணும். அதை நல்லா ஃப்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம், அது கையில் வச்சு இது பண்ணோன்னா அது நொறுங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது அது நல்லா ஃப்ரை ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஏன்னா மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா ஒழுங்காக அரைப்படாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டிருக்கு. இப்போ நம்மளுடைய எள்ளு மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதத்துக்கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம்.